மாண்டவியரின் சாபத்தால் யமதர்மராஜன் விதுரராக பிறந்த கதை. முன்னொரு காலத்தில் மாண்டவியர் என்று புகழ்பெற்ற ஒரு பிராமணர் இருந்தார். அவர் பொறுமையுடையவராகவும் அனைத்து தர்மங்களை அறிந்தவராகவும் வாய்மை மிக்கவராகவும் சிறந்த தபஸ்வியாகவும் விளங்கினார். அவர் தனது ஆசிரமத்தின் வாயிலில் ஒரு மரத்தின் நிழலில் 2 கைகளையும் மேலே தூக்கியவாறு மௌனவிரதம் பூண்டு நின்று கொண்டே மிக கடுமையான தவம் செய்து வந்தார். மாண்டவியர் மிக பெரிய யோகியாவார். கடுமையான தவத்தில் மூழ்கியிருந்த அந்த மகரிஷியின் பல நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் அவருடைய ஆசிரமத்திற்கு திருடப்பட்ட பொருட்களுடன் பல கொள்ளையர்கள் வந்தனர். அந்த திருடர்களை பல படைவீரர்கள் பின்தொடர்ந்து துரத்தி கொண்டு வந்தனர். அந்த திருடர்கள் திருட்டுப் பொருட்களை மகரிஷியின் ஆசிரமத்தில் வைத்துவிட்டு பயத்தின் காரணமாக குடிமக்களை காக்கும் படைவீரர்கள் வருவதற்கு முன்பே அங்கேயே எங்கோ ஒளிந்து கொண்டனர். அவர்கள் ஒளிந்த பிறகு காவற்படையினர் விரைவாக அங்கே வந்து சேர்ந்தனர். திருடர்களை துரத்தி வந்த அந்த மனிதர்கள் இவ்வாறு தவத்தில் மூழ்கியிருந்த மகரிஷியை கண்டபோது அந்தணர்களில் சிறந்தவரே, திருடர்கள் எந்த வழியாக ஓடினார்கள் என்று சொல்லுங்கள். அதன் மூலம் அதே வழியை பின்பற்றி நாங்கள் அவர்களை அதிவேகமாக துரத்தி பிடிப்போம் என்று கேட்டனர். அந்த காவலர்கள் அவ்வாறு கேட்டபோதும் தவத்தையே செல்வமாக கொண்ட அந்த மகரிஷி நல்லது கெட்டது என எதையும் பேசவில்லை. அப்போது அந்த அரசப்பணியாளர்கள் அந்த ஆசிரமத்திலேயே திருடர்களை தேடத் தொடங்கினர். அங்கேயே ஒளிந்திருந்த திருடர்களையும் திருட்டுப் பொருட்களையும் கண்டுபிடித்தனர். அதன் பிறகு காவலர்களுக்கு முனிவர் மீது மனதில் சந்தேகம் ஏற்பட்டது. அவர்கள் அவரை பிணைத்து கட்டி அரசனிடம் அழைத்துச் சென்றனர். அங்கே சென்றடைந்ததும் அவர்கள் அரசனிடம் நடந்த அனைத்தையும் கூறினர். அந்த திருடர்களையும் அரசனிடம் ஒப்படைத்தனர். அரசன் அந்த திருடர்களுடன் சேர்த்து மகரிஷிக்கும் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டான். காவலர்கள் அந்த மகா தபஸ்வியான முனிவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல் அவரை கழுமரத்தில் சூலத்தில் ஏற்றினர். இவ்வாறாக அந்த காவலர்கள் மாண்டவிய முனிவரை கழுமரத்தில் ஏற்றிவிட்டு அந்த செல்வம் முழுவதையும் எடுத்துக்கொண்டு அரசனிடம் திரும்பிச் சென்றனர். தார்மீக நெறிமிக்க பிரம்மரிஷி மாண்டவியர் நீண்ட காலம் அந்த சூலத்தின் நுனியில் அமர்ந்திருந்தார். அங்கே உணவு கிடைக்காத போதும் அவருடைய உயிர் பிரியவில்லை. அவர் உயிரை தாங்கியவாறே மனதில் நினைத்த மாத்திரத்தில் ரிஷிகளை தன் அருகில் அழைக்கத் தொடங்கினார். சூலத்தின் நுனியில் அமர்ந்து தவம் செய்யும் அந்த மகாத்மாவின் நிலையை கண்டு வியந்து தவசீலர்களான முனிவர்கள் அனைவரும் பெரும் துயரமடைந்தனர். அவர்கள் இரவில் பறவைகளின் உருவம் எடுத்து அங்கே பறந்து வந்து தங்களிற்கு ஏற்ப தங்கள் வடிவங்களை பிரகாசிக்க செய்து அந்த அந்தணர்களில் சிறந்தவரான மாண்டவிய முனிவரிடம் கேட்கத் தொடங்கினர். பிரம்மனே, நீங்கள் எந்த பாவத்தை செய்தீர்கள்? அதனால் இங்கே சூலத்தில் அமரும் இந்த மகா துயரம் உங்களுக்கு கிடைத்தது என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அப்போது முனிவர்களில் சிறந்தவரான அவர் அந்த தபஸ்விகளிடம் கூறினார், நான் யார் மீது பழி போடுவேன்? வேறு எவரும் எனக்கு துரோகம் செய்யவில்லை. பல நாட்களாக அவர் சூலத்தின் மேல் அமர்ந்திருப்பதைக் கண்ட காவலர்கள் அரசனிடம் சென்று அந்த செய்தியை அப்படியே தெரிவித்தனர். அவர்களின் வார்த்தைகளை கேட்டு அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய அரசன் சூலத்தின் மேல் அமர்ந்திருந்த அந்த முனிசிரேஷ்டரை மகிழ்விக்க சாந்தப்படுத்த முயற்சி செய்தான். அரசன் கூறினான், முனிவரே, நான் மோகத்தினாலோ அல்லது அறியாமையாலோ செய்த பிழைக்காக நீங்கள் என் மீது கோபம் கொள்ள வேண்டாம். என்னை ஆசீர்வதித்து அருள் புரியுமாறு உங்களிடம் பிரார்த்திக்கிறேன். அரசன் அவ்வாறு கூறியதும் முனிவர் அவர் மீது கருணை கொண்டார். முனிவர் சாந்தமடைந்ததை அறிந்த அரசன் அவரை சூலத்திலிருந்து கீழே இறக்கினான். கீழே இறக்கிய பிறகு அவர்கள் சூலத்தின் நுனியை ஆதாரமாக கொண்டு அவருடைய உடலின் உட்பகுதியிலிருந்து சூலத்தை வெளியே இழுக்க முயன்றனர். இழுத்து எடுப்பதில் தோல்வியுற்றதால் அவர்கள் அந்த சூலத்தை அதன் அடிப்பகுதியில் வெட்டினர். அன்று முதல் அந்த முனிவர் சூலத்தின் நுனிப்பகுதியை தன் உடலுக்குள்ளேயே தாங்கியபடி நடமாடத் தொடங்கினார். அந்த அதி பயங்கரமான தவத்தின் மூலம் மகரிஷி மற்றவர்களுக்கு கிடைக்காத புண்ணிய லோகங்களை வென்றார். சூலத்தின் நுனிக்கு அணி என்று பெயர். அது உடம்பில் இருந்த காரணத்தால் அந்த முனிவர் அன்று முதல் அனைத்து உலகங்களிலும் அணி மாண்டவியர் என்று அழைக்கப்படலானார். ஒரு முறை பரமாத்ம தத்துவத்தை அறிந்த அந்தணரான மாண்டவியர் யமதர்மராஜனின் அரண்மனைக்குச் சென்று அவர் திவ்யமான ஆசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த நேரத்தில் மிகுந்த சக்தி படைத்த அந்த மகரிஷி அவரை கண்டித்து கேட்கத் தொடங்கினார். நான் அறியாமல் அப்படி என்ன பாவம் செய்தேன்? அதற்கான பலனை நான் இந்த வடிவில் அனுபவிக்க நேரிட்டது. எனக்கு சீக்கிரம் இதன் ரகசியத்தைச் சொல். பிறகு என் தவத்தின் வலிமையை பார். யமதர்மராஜன் கூறினார், தவ செல்வரே, நீங்கள் தட்டான் பூச்சிகளின் விட்டில் பூச்சிகளின் வாலில் கூர்மையான துரும்பை ஈர்க்கை நுழைத்தீர்கள். அந்த வினையின் பயனாகவே இந்த தண்டனை உங்களுக்கு கிடைத்துள்ளது. அந்தணரே, மிகச் சிறிய அளவில் செய்யப்பட்ட தானமும் எவ்வாறு பல மடங்கு பலனை தருமோ அதேபோல அதர்மமும் மிக அதிக துன்பத்தை தரும் பலனை தரவல்லது. அணிமாண்டவியர் கேட்டார், அப்படியானால் நான் எந்த சமயத்தில் எந்த வயதில் அந்த பாவத்தை செய்தேன் என்பதை தெளிவாக கூறுங்கள். யமதர்மராஜன் பதிலளித்தார், பாலிய பருவத்தில், குழந்தை பருவத்தில் உங்களால் இந்த பாவம் செய்யப்பட்டது. அணிமாண்டவியர் கூறினார், தர்மசாஸ்திரத்தின்படி பிறந்தது முதல் 12 வயது வரை ஒரு குழந்தை என்ன செய்தாலும் அதில் அதர்மம் என்பது இல்லை. ஏனெனில் அதுவரை அந்த பிள்ளைக்கு தர்மசாஸ்திரத்தின் கட்டளைகளை பற்றிய அறிவே இருக்காது. யமதர்மராஜனே, நீ சிறிய குற்றத்திற்காக எனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துள்ளாய். ஒரு பிராமணனை கொல்வது என்பது அனைத்து உயிர்களையும் கொல்வதை விடவும் மிக கொடியதாகும். எனவே தர்மமே,
நீ மனிதனாக பிறந்து சூத்திர பிறப்பு எடுப்பாய். இன்று முதல் இந்த உலகத்தில் நான் தர்மத்தின் பலனை வெளிப்படுத்தும் எல்லையை, மரியாதையை நிறுவுகிறேன். 14 வயது வரை எவருக்கும் பாவம் சேராது. அதற்கும் மேற்பட்ட வயதில் பாவம் செய்பவர்களுக்கே அந்த குற்றம் சேரும். இதே குற்றத்தின் காரணமாக மகாத்மா மாண்டவியரின் சாபத்தினால் சாட்சாத் தர்மராஜனே விதுரரின் வடிவில் சூத்திர பிறப்பு எடுத்தார். அவர் தர்மசாஸ்திரம் மற்றும் அர்த்தசாஸ்திரத்தில் பண்டிதராகவும், பேராசை மற்றும் கோபமற்றவராகவும், தொலைநோக்கு பார்வை கொண்டவராகவும், அமைதி விரும்பியாகவும், கௌரவர்களின் நன்மையில் எப்போதும் ஈடுபாடு கொண்டவராகவும் விளங்கினார். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.